வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறேன். இன்றும் கூட ஆண்டவன் கொடுக்கும் தரிசனம் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றும் பொழுது அவர் நமக்கு துணை நின்று ஒவ்வொரு தரிசனத்தையும் அவர் தமது கரத்தினால் நிறைவேற்றுவதை நான் பார்த்து வருகிறேன். அதே போலதான் காருண்யா யூனிவர்சிட்டி என்று அவருடைய தரிசனத்தின் பேரில் நிலைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு கீழ்ப்படிவதற்கு என் தந்தையும் தாயும் நானும் கடந்து செல்ல வேண்டிய கொடூரமான கண்ணீரின் பாதையை எங்களுக்கு முன்னே இருந்தது. என்னுடைய தாத்தா ஐயா துரைசாமி அவர்களும் எங்களோடு சேர்ந்து அழுது அந்த பாதையிலே கடந்து சென்றார்கள். கண்ணீரோடு தான் காருண்யாவை விதைத்தோம். இன்று கெம்பீரத்தோடு கர்த்தருடைய சித்தத்தின்படி காருண்யாவின் பலனை ஆனந்தமாய் அறுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை! அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கண்ணீரின் பாதையிலே எங்களுக்கு துணை நின்று எங்களோடு அழுது காருண்யாவை கட்டி எழுப்ப காணிக்கை அனுப்பி எங்களுக்கு ஆறுதல் வார்த்தையை கூறி உற்சாகப்படுத்தின உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்று நினைத்து நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆம், அன்பான நேயர்களே, உங்களின் ஆசீர்வாதமான ஜெபத்தினாலும் உதவியினாலும் இன்று காருண்யா பல்கலைக்கழகமாக மாறி பல லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் இங்கு பயின்று அவர்களுக்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமாக திகழ்ந்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காருண்யா பல்கலைக்கழகத்தில் ஜூலை 5ஆம் தேதி நடைபெற்ற 10வது பட்டமளிப்பு விழாவில் 1957 மாணவ மாணவியர் அன்பு சகோதரர் காருண்யா பல்கலைக்கழகத்தின் சான்சலர் டாக்டர் பால் தினகரன் அவர்களிடமிருந்து தங்கள் பட்டங்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். I, Dr. Paul Dinakaran, Chancellor of Karunya University, declare the 10th convocation of the Karunya University open. All praise and glory to our merciful King. Majesty, greatness we youth must sing. All praise and glory to our merciful King. Majesty, greatness we youth must sing. Today is a very special occasion in my life because I got a gold medal and Best Outgoing Student Award. To become a graduate from Karunya University is my childhood passion, so this day it was fulfilled by God. Karunya University has given me a good infrastructure to develop my skills, analytical skills, and also I thank teachers, my HOD and mentor, director for supporting me in all my activities. நான் சூர்யா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். பிஃபோர் கார்னியா வரதுக்கு முன்னாடி லைஃப் வித்தியாசமாக இருந்துச்சு. டிசிப்ளின்லாம் எனக்கு அவ்வளோவா இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரேயர், ஸ்பிரிச்சுவல் எல்லாம் நிறையா போனேன். ஐ பிகேம் டிசிப்ளின் அண்ட் இப்போது ஐ காட் பிளேஸ்மெண்ட் இன் HCL. அது எல்லாத்துக்கும் கார்னியா தான் காரணம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பால் தினகரன் சார். So I am Ranjita. This is my brother and he joined in Karunya University just 4 years back, and I can see a lot of changes, and even if he has joined in any other universities, I don't think he can shine this much. And through the prayers and all those things, no, they are too devoted. The whole university is too devoted. So we are, as a family, on behalf of my brother and on behalf of my whole family, I'm very grateful to Karunya. My name's Romanus Timothy. I'm from west part of Nigeria, western part of Africa. I really want to thank God for Karunya University. By the help of Karunya University, my life has really turned around. Aptitude and attitude have been developed, and I believe these are the two factors that determines one's attitude in life. And by God's grace, Karunya has molded me in this way. The college is basically very good for girls. They take care of very small things, and the safety and all, you don't have to bother. Your parents are very tension free. It's very reliable, and you'll just love the journey here. Since this college is residential, I feel the girls, everybody are protected because we don't have any disturbances from other people, because we don't have ragging also.
So I feel this for girls it's very well good useful. My name is Nagateja and I completed my BTech Computer Science and Engineering, and today I am very happy that I am graduate from Karunya family. And as of now, before I got many universities, but there is a God's choice to choose this university, and by God's grace I got placement in Tech Mahindra in Mumbai. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த கார்னியாவில் 5 வருஷம் முடிச்சு படிப்பில் மாத்திரம் இல்லாமல் எல்லா ஏசோலைக்கிறார் குரூசேட்ஸ்லையும் எல்லா யூட்டன் மீட்டிங்லையும் ஆண்டரை பற்றி சொல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் கார்னியா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சனால இங்கிலீஷே பேச தெரியாது, திக்கி பேசுவேன். இப்போ இங்கே வந்து படிச்சனால இப்போ நல்லா ஃப்ளூயன்ஸாக பேசுகிறேன். ஸ்டேஜ் ஃபேர்லாம் இருந்துச்சு, இங்கே வந்து எல்லாமே போயிடுச்சு. அதனால் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இங்கே வந்து நான் ஹாக்கியில் ஜாயின் பண்ணி நிறைய நேஷனல் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லாம் விளையாடி நிறைய சாம்பியன் வச்சிருக்கேன். My name is Elila Rasan. My daughter was elder daughter also studied here only MCA. This is second daughter studying BTech ECE. We are blessed with Karunya in whole family. Almost all we are the 6th fellow is studying here. So 6th generation is coming up in this. We can say that. We are blessed in both the way, like physically, practically and other. என் பொண்ணு 12th படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க, திடீர்னு நோய்வாய்ப்பட்டு. அதில் அவள் ரொம்ப உடஞ்சி போயிட்டா. அப்போ கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் வந்துட்டா. நான் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே வாலிப வயசுல என் பிள்ளைகள் பின்வரை போகக்கூடாது, நல்லா வரணும் அப்படின்னு. கடைசியில் அவள் பிஇ அங்கேயும் லோக்கல் படித்தா. அப்புறம் எம்டெக் இங்கே வந்து சேர்ந்தா. அவளே தான் கேட்டா, எம்டெக் நான் காரணியாவில் படிக்கிறேன். இங்கே வந்து சேர்ந்தப்பறம் அவளுக்கு நல்ல கடவுள் மேலே நல்ல நம்பிக்கை வந்துச்சு. மெயின் திங் எங்கள் லேர்ன் பண்ணது ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது ஒரு எக்ஸ்டென்ட் மேலே நிறையவே லேர்ன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இவ்வளோத்துக்கு இருந்ததில்லை. இவ்வளோ ஒரு க்ளோஸாக காட்லி ஒரு ரிலேஷன் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்டென்ட் கூட நம்மளோட கடவுள் கூட லிங்க் ஆக முடியும்னு இவ்வளோ நாள் தெரிஞ்சதில்லை. பட் கார்னியா ரியலி ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அந்த 2 வருஷம் போகும்போது உண்மையிலே கண்ணீரோடு தான் வெளியே போகிறோம். இங்கேருந்து போகிறோங்கிற அவ்வளோ வருத்தத்தோடு வெளியே போகிறோம். வரும்போது என்னவோ இஷ்டம் இல்லாமல் பாதி வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் இங்கேருந்து போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம விட்டு போகிறோம், இங்கே இருக்க எவ்வளோ மெமரிஸை மிஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ரேயரை மிஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸு அவங்க கற்றுக் கொடுத்தது ஒவ்வொரு விஷயமும். ஆனால் வில் ரியலி மிஸ் காருண்யா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு இன்ஸ்டியூஷனில் படித்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி நான் அவ்வளோவா கிடையாது, நான் அவ்வளோ இன்வால்வ் ஆக மாட்டேன் ஒருத்தவங்க விஷயத்தில். பட் கார்னியா மீன்ஸ் கம்பேஷன். அதான் ஃபஸ்ட் இங்கே டீச் பண்ண ஃபஸ்ட் விஷயம் அதான். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சொல்லித்தர விஷயம் ஒவ்வொன்றும் அவ்வளோ வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எவ்வளோத்துக்கு நம்ம ஒரு அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், அவங்க சுச்சுவேஷனில் இருந்து நம்ம யோசிக்க சொல்லியிருக்காங்க நிறைய விஷயத்தில். அதுமாதிரி இப்போது நிறைய கற்றுக்கிறேன். அதுமாதிரி என்னால் முடிஞ்ச டவுன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சந்திக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக கண்டிப்பாக என்னால் இருக்க முடியும். நிச்சயமாக இருப்பேன் இதுக்கு மேலேயும். We have great pleasure as the students give away these vehicles for them. I'm sure they would find life through this. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? சார், எனக்கு கணவர் இல்லை, குழந்தை ஒன்று இருக்குது, பெண் குழந்தை. இதுக்கு எனக்கு போக்குவரத்துக்கு இது வண்டி இருந்தால் வேலைக்கு போயிட்டு வரக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சார். கணவர் இல்லாதனால அம்மா ரொம்ப வயதானவங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீசா தொண்டு நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் காருண்யா ஸ்டூடெண்ட்ஸும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். Rejoice because you have brought hope to someone, a family. Learning and getting a degree, that is possible in every college, but unlike the other college, here in Karunya they teach us how to help the people, how to implement whatever you have studied and serve the people for the country. That is what make a difference about a Karunyan, and I'm proud to be one. I'm really looking forward to implement whatever I have done for the country. Some thoughts were there, like I have to help something, but it was not so clear. And after coming here, after getting this moral values from this place, and I don't know, it's become something like aim in my life, that if I have gained something, then I need to give back something to the society. As you begin with this endeavor, lifelong, continue it and bring hope to someone every day through a word of hope or through a deed of hope, and you will live. ஆம், இங்கு பயின்று தெய்வ பக்தியுடனும் சிறந்த கல்வியுடனும் வேலைவாய்ப்போடு உலகத்திற்குள் அனுப்பப்படும் மாணவ மாணவியர்கள் தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, பிறர் வாழ தானும்
தன்னால் முயன்றதை செய்வோம் என்ற உறுதிமொழியுடனும் தியாக உள்ளத்தோடும் மனதுருக்கத்தோடும் உலகத்திற்குள் அனுப்பி வைக்கிறது காருண்யா பல்கலைக்கழகம். இந்த காருண்யா யூனிவர்சிட்டி என் பையனுக்கு ரொம்ப ஒரு பெரிய வாழ்க்கையே தந்திருக்குது. இதை மறக்கவே முடியாது. எங்கள் வாழ்நாளில் என்னால் இந்த ஒரு காருண்யா இந்த யூனிவர்சிட்டியை வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் குடும்பத்தில் படிப்பறிவு இல்லாமல் என் பையன்தான் மொத படிப்பு பட்டம் வாங்கணும். இதுதான் பெருமையாக. It's a pleasure of being in Caronia. Of course, if it is not Caronia, it cannot be somewhere else like Caronia. So I want to thank God for the founding families that God used to bring this college to reality. It has been a blessing, not just to India, but to the world at large, and we are glad to be part of it. Thank you so much. இந்த பல்கலைக்கழகத்தை இந்நாள் வரை தங்கள் ஜெபத்தாலும் நன்கொடையாலும் இவை எல்லாவற்றிற்கும் மேல் தங்கள் பிள்ளைகளை இங்கு படிக்க அனுப்பிய மற்றும் அனுப்பும் பெற்றோர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து தாங்குங்கள். இயேசு அழைக்கிறார் புதிய ஜெபகோபுரங்கள். ராஞ்சியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மக்களின் ஆசீர்வாதத்திற்காக இயேசு அழைக்கிறார் புதிய ஜெபகோபுரத்தையும் டாக்டர் பால் தினகரன் திறந்து வைத்தார். மே 20 பாட்னாவிலும் ஜூன் 10, 11 ஆகிய தேதிகளில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிலும் விஜயவாடாவிலும், ஜூலை 12ஆம் தேதி சென்னை அண்ணா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் ஆசீர்வாதத்திற்காக புதிய ஜெபகோபுரத்தையும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பல திருச்சபை தலைவர்களின் முன்னிலையில் திறந்து வைக்க கடவுள் கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று என் தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற வெளிப்பாடை நாம் கையிலே ஏற்று இந்த இயேசு அழைக்கிறார் 51வது ஜெபகோபுரத்தை இந்தியாவிலும் இன்னும் உலக அளவிலே 63வது ஜெபகோபுரத்தை சென்னை அண்ணா நகரில் திறந்து வைப்பதில் பேரானந்தம் அடைகிறோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அதைத் தொடர்ந்து சேலத்தில் ஜூலை 13 அன்று இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் 64வது புதிய ஜெபகோபுரத்தினை சகோதரர் சாம்வேல் பால் தினகரன் அவர்கள் சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் ஆசீர்வாதத்திற்காக திறந்து வைத்தார். இந்த ஜெபகோபுரங்களில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை மக்களின் நலனுக்காக மனதுருகி பிரார்த்தனை செய்ய ஜெப வீரர்கள் ஆயத்தமாய் உள்ளனர். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. Jesus said in Luke chapter 4 and verse 18, லூக்கா 4ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், The Spirit of the Lord is upon me, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், because God has anointed me தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடியால் to preach the gospel to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். And he said, I have come to heal the brokenhearted. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி நான் வந்தேன் என்றார். And he said, I have come to set the captives into liberty. சிறைப்பட்டிருப்போரை விடுதலையாக்கும்படி நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். And he says, I have come to set at liberty those who are oppressed. ஒடுக்கப்பட்டிருக்கிற நசுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலையை கொடுக்க நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். Are you oppressed today? இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? Are you oppressed because of your problems? உங்கள்
பிரச்சனைகளின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் நெருக்கத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? Are you oppressed in your working place? உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் ஒடுக்கொண்டிருக்கிறீர்களா? And the oppressions come from the evil spirits also. இந்த ஒடுக்குதல்கள் அசுத்த ஆவிகளிடமிருந்து நமக்கு வருகின்றன. Matthew 12:43 to 45. மத்தேயு 12:43 முதல் 45 வரை உள்ள வசனங்களிலே, when our heart is empty after Jesus cleanses our spirits, இயேசுவானவர் நம்முடைய ஆவியை சுத்திகரித்த பின்பு நம்முடைய இருதயம் வெறுமையாக இருக்கும்போது 7 evil spirits come back and live in our hearts. 7 அசுத்த ஆவிகள் திரும்பவும் வந்து நம்ம இருதயத்தில் குடியேறி விடுகின்றன. That's why we should not keep our heart empty after Jesus cleanses our soul. ஆகவேதான் இயேசு நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரித்த பின்பு நம்முடைய இருதயத்தை நாம் காலியாக வெறுமையாக விடவே கூடாது. That's why Jesus says, I will come and live in you in the form of a spirit. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், ஆவியானவராக நான் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். I will not leave you as an orphan, comfortless in this world. இந்த உலகத்திலே உங்களை திக்கற்ற அனாதைகளாக நான் விட மாட்டேன். John 14:18 he says so. யோவான் 14:18 இப்படி அவர் சொல்லுகிறார், I will come to you. நான் உங்களிடம் வருவேன். Tonight the Lord will fill you with his Holy Spirit so that the devils will never come again. பிசாசுகள் இனி ஒருபோதும் திரும்ப வராதபடிக்கு இன்றிரவு கர்த்தர் உங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புவார். And secondly, when a person commits sin knowingly, the evil spirits come into their heart. இரண்டாவதாக, ஒருவர் தெரிந்தும் அறிந்தும் பாவம் செய்யும் பொழுது அசுத்தாவிகள் வந்து அந்த இருதயத்தில் குடியேறி விடுகின்றன. Hebrews 10:29. எபிரேயர் 10:29 And in 1 John 2:16. 1 யோவான் 2:16 the spirit of the lust of the eyes, கண்களின் இச்சையாயிருக்கிற அசுத்தாவி, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சையாயிருக்கிற ஆவி, the pride of life comes. ஜீவனத்தின் பெருமையுமாயிருக்கிற ஆவி வந்து, these three bring the spirit of the flesh into us. That's the evil spirit. இம்மூன்றும் மாம்சத்தின் ஆவியாகிய அசுத்த ஆவியை நமக்குள்ளே கொண்டு வருகின்றன. That's why we should never allow our bodies to lust after our eyes. ஆகவேதான் ஒரு நாளும் நம்முடைய சரீரத்தை நம்முடைய கண்களின் இச்சைக்கு இணங்க விட்டு கொடுக்கவே கூடாது. Pray every day, Lord, keep me from the lust of the flesh. ஆண்டவரே, மாம்சத்தின் இச்சைக்கினை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று தினந்தோறும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். Why do we lust? ஏன் நாம் இச்சிக்கிறோம்? When we want to achieve something, when we want to get something for ourselves, we lust. நாம் எதையாவது சாதிக்க விரும்பி நாம் நமக்காக எதையாவது அடைய துடிக்கும் பொழுது இச்சை கொள்கிறோம். But that brings the devil into us. ஆனால் அது நமக்குள்ளே பிசாசை கொண்டு வந்து விடும். But when we say, Lord, let thy will be done, since now I am your child. ஆனால் கர்த்தாவே, இது முதற்கொண்டு நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறபடியால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லும் பொழுது God's blessings come into our life. The devil can never come into our life. இறைவனின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்குள் பெருக்கெடுக்க துவங்கும். இனி ஒருபோதும் பிசாசு நமக்குள் வர முடியாது. So lust brings devils, evil spirits into us. ஆகவே இச்சை பிசாசுகளை அசுத்தாவிகளை நமக்குள் கொண்டு வந்து விடுகிறது. And then again, thirdly, witchcraft brings the evil spirits into a person's body. அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பில்லி சூனியம் ஒருவருடைய சரீரத்துக்குள்ளாக அசுத்தாவிகளை கொண்டு வருகிறது. 2 Chronicles 33:6. 2 நாளாகமம் 33:6 Somebody does witchcraft and the evil powers come and attack the other person. யாரோ பில்லி சூனியம் செய்கிறார்கள், அசுத்தாவிகள் வந்து அந்த மற்ற நபரை தாக்குகின்றன. And fourthly, நான்காவதாக disobedience to God தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது brings the evil spirit upon a person. அது ஒருவர் மீது அசுத்தாவிகளை வருவித்து விடுகிறது. It happened to Saul. சவுலுக்கு அதுதான் நடந்தது. 1 Samuel 15:22. 1 சாமுவேல் 15:22 He did not obey God. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. And an evil spirit came upon Saul. ஒரு அசுத்த பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கி வந்தது. Same thing happened to Judas. அதே காரியம் தான் யூதாசுக்கும் நடந்தது. Yes, Galatians 5:20, when we do the things of the flesh and do not obey the voice of God, evil spirit comes into us. ஆம், கலாத்தியர் 5:20 படி நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மாம்சத்துக்கு அடுத்தவைகளை செய்யும் பொழுது அசுத்தாவிகள் இருதயத்திலே குடியேறி விடுகின்றன. You may do 10 things obeying God, but if the 11th thing, if you disobey God, evil spirits have the right to come into your soul. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் 10 காரியங்களை செய்யலாம், ஆனால் 11வது காரியத்தில் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அசுத்தாவிகள் உங்களை ஆட்கொள்ள ஏது உண்டு. Yes, the evil spirits may come. ஆம், அசுத்தாவிகள் வரலாம். Because of our sin. நம்முடைய பாவங்களின் நிமித்தம். Because we have kept our heart empty without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய இதயத்தை நாம் வெறுமையாக வைத்தது நிமித்தம்.
because of witchcraft, பில்லி சூனியத்தின் நிமித்தம், because of disobedience, கீழ்ப்படியாமையின் நிமித்தம், and because of denying Jesus. இயேசுவை மறுதலிக்கிறது நிமித்தம். But Jesus is praying for us, ஆனாலும் இயேசுவோ நமக்காக வேண்டுதல் செய்கிறார். praying to turn us and keep us in God. நம்மை மறுபடியுமாய் தேவனிடமாய் திரும்ப செய்து தேவனுக்குள் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் பிரார்த்தனை செய்கிறபடியா. That's why Jesus said, ask anything in the name of Jesus and pray. ஆகையால் தான் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டு ஜெபித்தாலும், and whatever you ask in the name of Jesus I will do. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். I will save you from all these 5 things and save you from the devil as you pray in the name of Jesus every day. தினந்தோறும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த 5 காரியங்களில் இருந்தும் பிசாசினிடமிருந்தும் நான் உங்களை ரட்சிப்பேன். Even today, இன்றைக்கும் கூட name of Jesus is coming upon you. இயேசுவின் திருநாமம் உங்கள் மீது வருகிறது. He will deliver you from the oppression of the devil and keep you safe in this world from all the evil spirits and witchcraft. பொல்லாத பிசாசின் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவர், எல்லா பில்லி சூனியத்துக்கும் பிசாசின் கைக்கும் நீங்களாக்கி உங்களை அவர் விடுதலையாக்குவார். Here's a beautiful testimony. இங்கே ஒரு அருமையான சாட்சி இருக்கிறது. I want you to listen to it and then we are going to pray that this blessing will come upon us. நீங்கள் இந்த சாட்சியை கேட்க வேண்டும். அதற்கு பின் இந்த ஆசீர்வாதங்கள் நம் மீது கடந்து வரும்படி நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். என் பெயர் ரீனா கிண்டோ. நான் ராஞ்சியிலிருந்து வர்றேன். நான் 13 வருஷமாக பிசாசின் பிடியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எப்படின்னா, என் காதில் எப்போதும் யாரும் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என் பேரை சொல்லி வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லி என்னை சொல்லி அழைச்சிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நான் வெளியே செஞ்சு பார்த்தேன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால் எனக்கு ரொம்ப பயமாகவும் ரொம்ப குழப்பமாகவும் இருந்துச்சு. யார் என்ன இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் ரொம்ப கலக்கமாக இருந்தேன். இந்த சூழ்நிலையில் 2009 ராஞ்சியில் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற்றுட்டு இருந்தது. அப்போ நான் அங்கே போயிருந்தேன். ஜப வேளையில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ரீனா என்று என் பெயரை சொல்லி அழைத்து, நீங்கள் பிசாசின் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. There are so many people who are hearing voices and noises all the time which is from the devil. और बहुत से लोग ऐसे हैं जो बहुत सारी आवाजों को सुनते हैं जो शैतान की ओर से हैं. The Holy Spirit shows me some names. पवित्र आत्मा मुझे कुछ नाम बता रहा है. Reena, you are hearing voices all the time and you are also speaking those voices of the devil. और तुम आवाज को सुनती हो और उन्हीं शैतानिक आवाज को तुम भी बोलती हो. God delivers you right now. प्रभु आपको अभी छुड़ाता है. டாக்டர் பால் தினகரன் அவர்கள் என் பெயரை சொல்லி சொன்ன உடனேயே அதனை மேடை ஏறி சாட்சி சொல்ல போனேன். என் பேர் ரீனா. டாக்டர் பால் தினகரன் என்னை பெயர் சொல்லி அழைச்ச போது ஏதோ என்னை விட்டு விலகி போகிற மாதிரி இருந்துச்சு. 13 வருஷங்களுக்கு பிறகு இப்போது நான் ரொம்ப என் மனசு லேசாகவும் மிகவும் நான் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். प्रभु आशीष दे. No evil power shall ever touch her anymore. कोई दुष्ट की शक्ति ना छुए. Make her a very useful person to her family. अपने परिवार के लिए योग्य बना दीजिए प्रभु. That is what she wants. और वही चाहती है वो. Prosper her. उन्नति की दीजिए. Let her family prosper through her, Lord. उनका परिवार उसके जरिए उन्नति पाए. Every obstacle is broken tonight. हर एक रुकावटें तोड़ी जाए. We give you all the glory. सारी महिमा आपको देते हैं. அந்த நேரத்தில் என்ன சந்தோஷம் எனக்கு கிடைச்சதுன்னே என்னை வார்த்தையால் விவரிக்கவே என்னால் முடியல. நான் பாவியாக இருக்கிறேனே, எனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். 4 நாட்களுக்கு பிறகு நான் டாக்டர்ஸை போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், 16 வருஷங்களாக எனக்கு உதிரப்போக்கு இருந்ததால் டாக்டர்ஸ் எல்லாம் உன் கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இனி நீ தாயாக முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் டாக்டர் பால் தினகரன் ஜபத்திற்கு பிறகு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து கர்த்தரனை ஆசீர்வதித்தார். குழந்தை இல்லாமல் இருக்கும்போது எல்லோரும் என்னை கேலி செய்வாங்க, ஏளனமாக பேசுவாங்க. கர்த்தர் தாமே டாக்டர் பால் தினகரன் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலம் என்னையும் தாயாக மாற்றி என் நிந்தையை மாற்றியதால் இறைவனுக்கும் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். God called the sister Reena. சகோதரி ரீனாவை கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிட்டார். Drove the devils out. உள்ளிருந்த பிசாசுகளை வெளியே துரத்தினார். After 16 years made her conceive and give birth to Elisha. 16 ஆண்டுகளுக்கு பின்பு கருத்தரிக்க செய்து எலிசாவை கொடுத்தார். Double portion. இரட்டிப்பான பங்கு. And she has great honor. மிகுந்த கனத்துக்குரியவர்களாய் இருக்கிறார். After that the demon powers never attacked you, isn't it? அதற்கு பின்பு பிசாசின் சக்திகள் உங்களை தாக்கவே இல்லை, எப்படித்தானே? Never. ஒருபோதும் இல்லை.
The devils that you see today will never touch you because you'll become sealed with the Holy Spirit today. இன்று நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போட போகிறபடியினாலே இன்று நீங்கள் காண்கிற பிசாசுகளை நீ ஒருபோதும் உங்களை திரும்ப தொடுவதே இல்லை. Would you stand wherever you are? நீங்கள் எங்க இருக்கிறீங்க எழுந்து நில்லுங்கள். The same Jesus is here to do miracles for you. அதே இயேசுவானவர் இன்றும் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி இங்கே வந்திருக்கிறார். The Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். All these devils which have brought these sicknesses are leaving you right now. இந்த நோய்களை உங்களுக்குள் கொண்டு வந்த எல்லா பிசாசுகளும் இப்பொழுதே உங்களை விட்டு வெளியே ஓடுகின்றன. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். I see there are many little children whom the demon powers have oppressed. பிசாசின் தீய சக்திகளால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற अनेक சிறு பிள்ளைகளை நான் இங்கே பார்க்கிறேன். The power of God is coming upon everybody. இறைவனின் மாவல்லமை இங்கே இருக்கிற அனைவர் மீதும் இறங்கி வருகிறது. Now the demon powers are leaving your body. இப்பொழுதே தீய சக்திகள் உங்கள் சரீரங்களை விட்டு வெளியேறுகின்றன. Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, in your holy name I pray. உம்முடைய பரிசுத்த நாமத்தில் நான் வேண்டுதல் செய்கிறேன். Fill your people. உம்முடைய ஜனங்களை நிரப்பு. Fill your people. உமக்களை நிரப்புவீராக. Fill them with thy Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இவர்களை நிரப்புவீராக. Now let the demon powers leave them. இப்பொழுதே எல்லா அசுத்தாவிகளை விட்டு ஓடுகின்றன. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, drive out the devil's law. உள்ள இருக்கிற பிசாசுகளை வெளியே துரத்தும் ஆண்டவரே. Drive out the evil spirit's law. அசுத்தாவிகளை வெளியே விரட்டும் ஆண்டவரே. Drive out the spirit of pride. எல்லா பெருமையின் ஆவியை வெளியே துரத்தும். Drive out the spirit of disobedience. கீழ்ப்படியாமையின் ஆவியை வெளியே விரட்டி அனுப்புவீராக. Drive out the spirit of denying Jesus. இயேசுவை மறுதலிக்க செய்யும் ஆவியை வெளியே துரத்தி அனுப்புவீராக. Drive out the witchcraft spirits from the hearts of your people. உம்முடைய ஜனங்களுடைய இதயத்துக்குள் இருக்கிற பில்லிசூனி ஆவியை வெளியே துரத்தி அடியும். In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, fill your people. உமக்களை நிரப்பும். Where the spirit of the Lord is, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ, there is liberty. அங்கே விடுதலை உண்டு. There is liberty. அங்கே விடுதலை உண்டு. There is liberty. அங்கே விடுதலை உண்டு. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. You evil powers, come out. தீய சக்திகளே வெளியேறுங்கள். Leave everyone's soul. எல்லாருடைய ஆத்துமாவை விட்டு போங்க. Leave everyone's body. எல்லாருடைய சரீரங்களை விட்டு வெளியேறுவாயா. Leave everyone's family. எல்லாருடைய குடும்பங்களை விட்டு ஓடி போவாயா. Leave everyone's body. எல்லாருடைய சரீரங்களை விட்டு விலகுவாயா. Leave their business. எல்லாருடைய தொழிலை விட்டு வெளியேறுவாயா. Leave their family life. எல்லாருடைய குடும்ப ஜீவியத்தை விட்டு வெளியேறு. Leave the oppressions in the ministry. ஊழியத்தில் இருக்கிற ஒடுக்குதல்கள் எல்லாம் வெளியேறட்டும். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. Let them never see the devils in their dreams anymore. இனி இவர்கள் கனவிலும் கூட ஒருபோது பிசாசை காணாதிருப்பார்களாக. Let them never hear the voices of the devils anymore. இனி ஒருபோதும் பிசாசின் சத்தத்தை இவர்கள் கேட்காதிருப்பார்களாக. In Jesus name I command them to be free. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் முழுவதும் விடுதலை அடையும்படி கட்டளையிடுகிறேன். Now put your hands upon your chest. இப்பொழுது உங்கள் கைகளை உங்கள் இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். And pray for God to heal your sicknesses. இறைவன் உங்கள் நோய்களிலிருந்து உங்களை குணமாக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். Father, தகப்பனே, in your holy name I pray in the name of Jesus. உம்முடைய பரிசுத்தமான இயேசுவின் திருநாமத்திலே நான் Let ஜெபிக்கிறேன். every cancer come out. எல்லா புற்றுநோய்களும் வெளியேறுவதாக. Tumor come out. கட்டிகள் வெளியேறுவதாக. Pain come out. வலி வேதனைகள் வெளியேறுவதாக. Growths dissolve. எல்லா வளர்ச்சிகளும் கரைவதாக. Every stiffness be healed. எல்லா இறுக்கமும் இப்பொழுதே இலகுவதாக. Stones come out. எல்லா கற்களும் வெளியேறுவதாக. Fibroids dissolve. எல்லா நீர்க்கட்டிகளும் கரைவதாக. Blindness be healed. குருட்டுத்தன்மை குணமாவதாக. Deafness be healed. செவிட்டுத்தன்மை குணமாவதாக. The pain in the body stop. உடலில் இருக்கிற வலி வேதனை நின்று போவதாக. Fever stop. ஜுரம் வெளியேறுவதாக. And arthritis be healed. எல்லா மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குணமடைவதாக. Every problem in the internal organs, digestive organs be healed. உள்ளுறுப்புகளுக்குள்ளே ஜீரண சுவாச உறுப்புகளுக்குள் இருக்கிற சகல கோளாறுகளும் குணமடைவதாக. Blood be healed. ரத்தம் சுகமடைவதாக. Skin be healed. சருமம் பூரண ஆரோக்கியம் அடைவதாக. From head to foot let your children be healed in Jesus name. உச்சி முதல் பாதம் வரை உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் பூரண சுகம் பெறுவார்களாக. Lord, I send your holy name upon everyone's body for them to be healed right now in Jesus name. கர்த்தாவே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இவர்கள் அனைவரும் பூரண சுகம் அடையும்படி உம்முடைய பரிசுத்த நாமத்தை இவர்கள் மீது நான் கூறுகிறேன். Thank you for healing them now. இப்பொழுது இவர்களை குணமாக்கினபடியால் உமக்கு நன்றி அப்பா. Let their organs begin to function normally right now in Jesus name. இவர்களுடைய உறுப்புகள் அவயவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதிருந்து பூரணமாய் செயல்பட துவங்குவதாக. Let the dead organs come back to life in Jesus name. செயலிழந்து போன உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் பூரணமாய் உயிர் பெற்று செயல்படுவதாக. Heal your people, Lord Jesus. இயேசுவே, உம்முடைய ஜனங்களை குணமாக்கும் ஆண்டவரே. Say thank you Jesus. இயேசுவே, உமக்கு
நன்றி என்று சொல்லுங்கள். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Rejoice. மகிழ்ந்து களி கூறுங்கள். Just praise Him. அவரை துதியுங்கள். Just praise Him. அவரை துதியுங்கள்.